இந்த பாக்ஸை திறந்து பார்த்தா பாருங்கள், உள்ள க்யூட்டாக அழகாக என்னோட லக்கி செல்லம் இருந்தாங்க. அவ்வளவு சந்தோஷமாக எனக்கு இருந்தது அதை பார்த்த உடனே. கிஃப்டாக இது கிடச்சிருக்கே நமக்கு அப்படின்னு. அடுத்து அதை நான் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டேன். டெய்லி இதில் சிரஞ்சில் ஃபுட்டு கொடுக்கணும். அப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணி விடணும். அப்புறம் அந்த பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து அதை பழக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், எவ்வளோ கையில் அழகாக உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா? அவ்வளோ க்யூட்டாக இருந்தான். மொட்டை போட்டு முடி வளர்ந்த மாதிரி இருந்தது. கொஞ்சமாக தான் ஹேர் வளர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா என் செல்லத்தை நான் கையிலே வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கேன் டெய்லி. என்னோடய மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அதை பார்த்ததுலேருந்து. அந்த அளவு அது என் கூட கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிச்சு. டெய்லி தூக்குவேன்னா. அப்புறம் இது கொஞ்சம் மட்டும்தான் இப்போ இதில் எடுத்துருக்கேன். அடுத்து ஒவ்வொன்றா வளர இப்போ இது என்கிட்ட வரும்போது மொத்தம் 23 டேஸ் அதில் தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு இது ஒரு 4 நாள் கழித்து எடுத்தது. முதல்ல பாக்ஸில் இருந்தது. இப்போ பாருங்கள், ஹேர் கொஞ்சம் க்ரீன் கலரில் லைட்டாக வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ என் சேலையில் மடியில் உட்காந்துக்கிட்டு அழகாக க்யூட்டாக இருந்தான். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பான். அமைதியாகவும் இருப்பான். சேட்டையே முதல்ல பண்ணலை. பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்குமே இது டஸ்ட்டு போ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே கீழே இறங்கி டஸ்ட்டு போயிடுவான். பார்த்திங்களா? அடுத்து இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கழித்து இது எடுத்தது. 1 வீக் 10 டேஸ் இருக்கும். அந்த இதில் எடுத்தேன். இப்போ பாருங்கள், அதுக்கு அந்த சைடில் இருக்க ரெக்கை பூரா க்ரீன் கலர்லேயும் டார்க் ப்ளூ கலர்லேயும் அழகாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு உடம்புல இந்த அளவு ஹேர் இல்லை. இப்போ அவ்வளோ அழகாக வளருது. தலையில் லைட்டாக பச்சை கலரு, கீழே ஒரு எல்லோ ஷேடு இருக்கிற மாதிரி வந்துச்சு. அழகு மட்டும் பார்த்தா நல்லா டார்க்காக கிளி மாதிரி தான் இருக்குது. கிளிக்கு ரெட் கலரில் இருக்கும். இங்கே பாருங்கள், அவன் பார்க்குறத க்யூட்டாக பார்ப்பான். பார்த்துக்கிட்டு அப்படியே எங்கேயோ வேடிக்கை பார்ப்பான். அவ்வளோ க்யூட்டாக இருப்பான். நல்லா அழகெல்லாம் கிளி மாதிரி தான் இருக்குது. கால் பாதம் இதெல்லாம் ப்ரௌன் கலரில், டார்க் ப்ரௌன் கலரில் இருந்தது. இந்த ரெக்கை சைடில் ப்ளூ அண்ட் பிளாக்கு வந்துச்சு, க்ரீன் வந்தது. அதுக்கு அடுத்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இது அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து கொஞ்சமாக நாம் அது கூட லைட்டாக பேச ஆரம்பிக்கிற மாதிரி பேசணும். பார்த்தீங்களா? க்யூட்டாக இருக்கான் நல்லா. இந்த அடுத்து பாருங்கள், இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டான். பாருங்கள், சவுண்டு கொடுக்குறானா? நல்லா சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா மேலே ஏறிக்கிடுவான். அடுத்து இப்போ பண்ணுற சேட்டையை பாருங்கள். சிட்டுக்குட்டி என்ன பண்ணுறீங்க? காதை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டான். காதில் கம்மலை வேணுமா அவனுக்கு? என்னடா பண்ணுற? சேட்டைன்னு சொன்னால் அவனும் சேட்டைன்னு சொல்லுவான். கியூட் பேபி. அப்படியே விசிறி மாதிரி வீசி விடுவான் எனக்கு. அப்பப்போ அங்கே நின்றுக்கிடுவான், வீசி விடுவான். இப்போ பாருங்கள், திருப்பி நான் கையில் தூக்கி வச்சுருக்கேன். இப்போ தலையிலலாம் நல்லா எல்லோ கலரில் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக வந்துருச்சு. இப்போ நான் தரையில் கொஞ்சம் அந்த கக்காப்பாவும் இறக்கி விடுவோம். இறக்கி விட்டோம்னா அடுத்து என்னை பார்ப்பான். அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக நடக்க ஆரம்பித்தான். கொஞ்சமாக கூப்பிட்டோம்னா லைட்டாக நடப்பான். ரிட்டன் நடக்கலை, கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தான் ஓரளவுக்கு.
எதை கொடுத்தாலும் கடிப்பான் நல்லா. மோதிரத்தை கடிக்கிறானா. என்னடா பண்ணுற? கையில் தூக்கினா இவன் வரவே மாட்டான். மற்ற பேடெல்லாம் கொஞ்சம் கையில் விரலில் ஏறும். இது வந்து அப்படி வராது. இது எந்நேரம் பார்த்திங்கன்னா வந்த உடனே என் ஷோல்டரில் ஏறிக்கிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பித்து பறந்து ஷோல்டரில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் ரெக்கை வளர்ந்ததுனால அந்த மாதிரி பண்ணினான். இதை பார்த்திங்களா, என்கிட்ட வந்துட்டான். வந்தோடனே இப்படி தான் மேலே தான் ஏறுவான். ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி ஏறிடுவான். என்ன க்யூட்டாக பார்க்குறான் பாருங்க. சாரி கலரும் அது ஒன்றா இருக்குது. ஏறிடுவான். அப்படியே கொஞ்சம் நம்ம தூக்கி விட்டோம்னா மேலே ஏற ஆரம்பிச்சிருவான். டெய்லி அவங்க கூட வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டயத்தை. அப்பப்போ இப்படி விசிறி விட்டுக்கிடுவான். லக்கிம்மா, லக்கி செல்லம். பார்த்தீங்களா, ஷோல்டரில் விட்டோடனே ஷோல்டரில் ஏறி பிடிச்சிக்கிட்டே ஏறி அந்த கரெக்டாக அந்த பொசிஷனில் நின்றுக்கிடுவான். நின்று மேலே ஏறி நின்றுக்கிடுவான். இங்கே வந்துட்டான்னா அடுத்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடுவான். என்ன பண்ணுறீங்க? என்னப்பா பண்ணுறீங்க? சித்து கழுத்தில் மட்டும் முடி வளரலை கொஞ்சம். அடுத்து நான் ஸ்பீச் கொஞ்சம் பாருங்கள் அவன் பேசுகிறத. என்ன வேணும் சொல்லுங்க பேசுங்க. அப்படியாப்பா? அப்படியா? ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். குட் மார்னிங். நான் தாத்தா ஆச்சி அப்படிலாம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். குட் மார்னிங் அதை லேசாக சொல்ல ஆரம்பித்தான். சவுண்டே போச்சு. அப்புறம் ஒரு நாள் கீழே இறக்கி விட்டோடனே பாருங்கள், கூடை இருந்தது. அந்த கூடைக்குள்ளே பக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு வெளியே வரமாட்டேன்ட்டான். ஃபுட்டு சாப்பிடும்போது தான் சேட்டையெல்லாம் பண்ணுவான். வாங்க பேபி லக்கிமா. அப்புறம் அவனை பிடிச்சி இழுத்து நம்ம கொடுக்கணும். லக்கி செல்லம் பாருங்க, லக்கி செல்லம் இங்கே உட்காந்துக்கிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் ஃபுட்டு வாங்கினான். பேபி டெய்லி வந்து நம்ம ஃபுட்டு வந்து கரெக்டாக அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். லக்கிமா சேட்டையை பாருங்கள். தண்ணி குடிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சிட்டான். நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிக்காமல் இருந்தான். கொஞ்சம் தண்ணி கொடுப்பேன் நான். வீட்டுக்குள்ளே தான் ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் உட்காந்துருப்பான். கொஞ்சம் நல்லா பழகின பிறகு அந்த பாக்ஸ் மேலே வெளியே வந்து நின்றுக்கிடுவான். நம்ம அந்த பக்கம் போனோம்னா டக்குனு மேலே ஏறிடுவான். வந்து பறந்து ஏறிடுவான். வாங்கப்பா குட்டிமா லக்கி. வான்னா வரமாட்டான். எங்கே போகிறீங்க? அங்கே பாருங்கள் எவ்வளோ சேட்டைன்னு. இப்போ க்யூட்டாக நல்லா அவனுக்கு தலையிலெல்லாம் முடி வளர்ந்துருச்சு. கழுத்துலேயும் முடி வளர ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு. பேபி
லக்கிம்மா, லக்கி குட்டி, லக்கி. இப்படித்தான் நான் லக்கி கூட நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கேன். சித்து லக்கி செல்லம் கொஞ்ச நேரம் இல்லைனாலும் என்னால் தாங்கவே முடியாது. அந்த அளவு என்கிட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுற? பேசுகிறான் பாருங்க. என்ன பண்ணுற? இந்தா கம்மலத்தை பிடிச்சி கடிக்கிறான். என்ன பண்ணுற? ஏய், சொன்னால் கேட்க மாட்டியா? ஏழை, குட் மார்னிங் சொல்லு. வலையில கடிக்கிறான் பாருங்க. குட் மார்னிங் சொல்லுப்பா. எங்கேயாவது ஏறி குட் மார்னிங். இது சேட்டை சேட்டை தாங்க குட் முடியாது. மார்னிங் குட்டிமா. இதுன்னா விடமாட்டான். பாருங்க அடுத்து எங்கே ஏறி இருக்கேன். தலைமையில் உட்காந்துக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கான். நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி குட்டி பேபியாக வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது நம்ம கூட அவ்வளோ அழகாக நம்ம கூட சேட்டை பண்ணி விளையாண்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டான். தாத்தா, ஆச்சி, ஆச்சி சேட்டைன்னா சேட்டை அப்படின்னா ஆச்சி, ஆச்சி. குட் மார்னிங் சிரிக்கிறானா? குட் மார்னிங் ஒழுங்கா சொல்லு. குட் மார்னிங், குட் மார்னிங். லக்கி சாப்பிட வர்றியா? சாப்பிட வர்றியாடா? யாய், ஏழை ஏழை என் கையை கடிக்கிற. இந்தா சேட்டை சேட்டை. சிவா சொல்லு. சிவா. இது எல்லாமே என் சிவா. லக்கியோட நான் என்ன பண்ணுற தருணங்கள். லக்கி பாருங்க என்ன சேட்டை. லக்கிமா, லக்கிமா. தாத்தா சொல்லுப்பா. காதில் கம்மலை எடுன்னா எடுக்க பிடிக்க மாட்டேன்னு தான் சொல்ல மாட்டான். கேட்கவே மாட்டான். கேட்பார். தாத்தா ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். தாத்தா, தாத்தா, தாத்தா. கம்மலை விடுடா, கம்மலை விடு, கம்மலை விடு. தாத்தா குட்டிச்சேட்டை, குட்டிச்சேட்டைன்னு தாத்தா. குட்டிச்சேட்டைன்பான். குட்டி பழமே.